அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஆட்டிடியூட் அப்படின்றது என்ன அப்படின்னா மனப்பான்மை அப்படின்றது தான். மனப்பான்மை அப்படின்றது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கலை, எது வேணும், எது வேணாம் அப்படின்றத முடிவு செய்கிறது தான். இதை பல்வேறு வகையாக மனமானது தீர்மானிக்கிறது. எனவே மனப்பான்மை என்பது உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய விருப்பம் இல்லாதவை, நீங்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள், வேல்யூ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ அதற்கு ஏற்றவாறு நம்மளது மனப்பான்மை அமைகின்றது. இதில் தான் மனப்பான்மையானது இரண்டு வகையாக இருக்கின்றது. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட் என்பதுதான். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்பது நேர்மறை சிந்தனை என்பதுதான். நாம் எது செய்தாலும் எதை சிந்தித்தாலும் அதை நல்லவற்றை சிந்திப்போம், நல்லவற்றை பேசுவோம், நல்லவற்றை செய்வோம் என்பது பற்றிய ஒரு நோக்கத்தோடு மனப்பான்மையோடு இருப்பதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்பதாகும். எனவே மனப்பான்மை என்பது உங்களது விருப்பங்கள், மதிப்பீடுகளின் அடிப்படையில் அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமது விருப்பங்களை நல்ல விஷயங்களில் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நல்லதொரு மனப்பான்மை உருவாகும். நன்றி, வணக்கம்.